பிளாஸ்டிக் யூசேஜை நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்லேயே நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிச்சனில் தான் நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். க்ரோசரிஸ் கொட்டி வைக்கிற பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இதை சில பேர் கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இதை 100% பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன் நம்மளுக்கு பிளாஸ்டிக் இவ்வளோ பிடிச்சிருக்கு? நம்பர் 1, பிளாஸ்டிக் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்டோர் பண்ணுறதோ வாஷ் பண்ணுறதோ பிளாஸ்டிக்கை மெயின்டைன் பண்ணுறதோ ரொம்பவே ஈஸி. ரெண்டாவது விஷயம், பிளாஸ்டிக் மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்பவே சீப். நீங்கள் ஸ்டீல் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் ஐட்டம் எடுத்துக்கோங்க, எப்போவுமே பிளாஸ்டிக்கோட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மூணாவது வெரைட்டி. பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டியில் கிடைக்கும். ஸ்டீலில் கூட அப்படி இருக்காது. பட் பிளாஸ்டிக்கில் ரொம்ப வெரைட்டியில் கிடைக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக பிளாஸ்டிக்கில் நிறையவே அவைலபிளாக இருக்கும். நாலாவது ஏஸ்தட்டிக்ஸ். பிளாஸ்டிக் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக ஆர்கனைஸ்டான லுக்கை கொடுக்கும். கிச்சனில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ஒரு ஹோம் டெக்கரோட பார்ட்டுன்னே சொல்லலாம். இப்படிலாம் இருக்கிற பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் தயக்கமாகவும் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்னால நிறைய கெடுதல், உடம்புக்கு நல்லதில்லை, கேன்சர் வரும், இப்படிலாம் ஸ்டடீஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஆனால் 100% அவாய்ட் பண்ணவும் முடியல நான் சொன்ன ரீசன்ஸ்னால. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன், பிளாஸ்டிக் இஸ் பேட், என்விரான்மெண்ட்லி பேட், அவ்வளோதான். என்விரான்மெண்ட்டுக்கு பிளாஸ்டிக் நல்லது இல்லை. வுட்டு, மெட்டல், இந்த ரிசோர்ஸஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டுருக்குல்ல. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை காலி பண்ணுறதை கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஸோ அதனால பிளாஸ்டிக் நல்லது, அப்படி ஒரு கான்செப்டும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சில கான்ட்ரவர்சி விஷயம்லாம் போயிட்டுருக்கு. இதனால நான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கிற விஷயம், நம்ம பர்சனல் யூசேஜுக்கு பிளாஸ்டிக் நல்லதா கெட்டதா, நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா பிளாஸ்டிக்குமே PET, பெட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் வெரைட்டியை சேர்ந்தது. பாலிஎத்திலீன் டெராப்தாலேட், பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ், ஃப்ரிட்ஜில் இருக்கிற பிளாஸ்டிக், இது எல்லாமே PET வெரைட்டியை சேர்ந்தது தான். சரி, இந்த பெட் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது கெடுதல் வருமா, என்னோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு டைரக்ட் ஆன்சர் இல்லை. இது டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பிராண்டு, லேபிள், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகணும். பிளாஸ்டிக் பாட்டில் நான் சேஃபாக யூஸ் பண்ணோம், அதுக்கான ஒரு வழியை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வாங்கும் பொழுது அதோட லேபிளை நோட் பண்ணுங்க. ஓகே, லேபிளில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தா இது சேஃபான பிளாஸ்டிக். ஃபர்ஸ்ட், பெட் பாட்டில் BPA ஃப்ரீ. பட் இந்த BPA ஃப்ரீயே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா பெட் பாட்டில்னாலே அதில் BPA சுத்தமாக கிடையாது. PETல BPA கிடையாது. BPAனா என்ன? பிஸ்ஃபினால் A அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக BPAன்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்ஃபினால் A ரொம்பவே பாடிக்கு கெடுதலான ஒரு விஷயம். இது இருந்தால் சுத்தமாக நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது. BPA இருக்கிற பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது இது ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும், க்ரோத் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரும், ஃபர்டிலிட்டியே அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி லாங் டேர்ம் ஹெல்த் ரிஸ்க் எல்லாம் கொண்டு வரும், கேன்சர் மாதிரி. ஸோ அதனால BPA இருக்கிற பிளாஸ்டிக்காக இருந்தால் கண்ணை மூடிட்டு வேணான்னு சொல்லிடுங்க. நம்ம பேச போகிறது BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் பற்றி தான். பெட் பாட்டில் PET அப்படின்னு சொன்னாலே அது டிஃபால்ட்டாக BPA ஃப்ரீ தான். ஸோ பெட் பாட்டில்னாலே நீங்கள் ஓரளவுக்கு நம்பி வாங்கலாம். இருந்தாலும் இப்போ வர எல்லா மேஜர் பிராண்ட்ஸுமே BPA ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தட் இஸ் குட் எனஃப். இது ஒரு வாங்கிறதுக்கான ஒரு நல்ல சைனாக எடுத்துக்கலாம். ஸோ லேபிளில் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபுட் கிரேட். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஃபிசிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கினாலும் சரி, ஸோ ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அது யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு பிளாஸ்டிக் தான். மேஜர் பிராண்ட்ஸ் ஃபுட் கிரேட்
பிளாஸ்டிக்னு மென்ஷன் பண்ணியிருந்தா நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம். இல்லை உங்களுக்கு தெரியாத பிராண்ட், மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கிற பிராண்டுனா அவங்க ஃபுட் கிரேடுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கூட அதோட லேபிளில் FSSAI கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் நம்பர் தான் இந்த FSSAI நம்பர். 14 டிஜிட் நம்பர் மென்ஷன் ஆயிருந்ததுன்னா அந்த பெட் பாட்டிலை நீங்கள் தாராளமாக வாங்கி உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணலாம். என்ன விஷயம் சொன்னேன்னு திரும்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், PET. ஏன் நான் PET சொல்கிறேன்னா, PETனாலே அது BPA ஃப்ரீ தான். ஸோ இப்போ உள்ள பிராண்ட்ஸ் PET கூட BPA மார்க்கெட்டிங்காக மென்ஷன் பண்ணுறாங்க. நம்பர் 2, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். மூணாவது, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு மென்ஷன் பண்ணியிருந்த பத்தாவது அவங்க FSSAI நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் வாங்கல, நான் வந்து ஸ்விக்கிலையோ இல்லை ஜொமேட்டோலையோ ஜூஸ் பாட்டிலோ இல்லை பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரோ ஆர்டர் பண்ணுறேன். அப்போது வந்து நான் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BI நம்பரை, லைசன்ஸ் நம்பரை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிராண்ட் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் த பிளாஸ்டிக் மெட்டீரியல் இஸ் குட், ஃபுட் சேஃப் அப்படின்னு அர்த்தம். பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு பர்டிகுலர் BI நம்பர் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுட் ஜூஸ் ஐட்டம்ஸ் இதுக்கு ஒரு BI நம்பர் இருக்குது. BIS-ஐ விட FSSAI ரொம்பவே பாப்புலர். January 1, 2026லேருந்து புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி பிராண்ட்ஸ் இப்போது BIS கிட்ட அப்ரூவல் வாங்க தேவையில்லை, எல்லாத்தையும் FSSAI கவனிச்சுக்குது. ஸோ FSSAI இப்போ எல்லாத்தையுமே டோட்டலாக கவர்ன் பண்ணும். ஸோ அதனால் ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாட்டில் மெட்டீரியல் குவாலிட்டி, அதில் இருக்கிற ஃபுட் குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே கம்பைண்டாக FSSAI டேக் கேர் பண்ணிக்கும். நீங்கள் வாங்குகிற பாட்டில், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரோ இல்லை ஜூஸ் பாட்டிலோ பார்த்தீங்கன்னா அதில் BI நம்பர் இருந்ததுன்னா அந்த பேக்கேஜிங் January 1, 2026க்கு முன்னாடி நடந்தது. அதனால தான் அதில் வந்து BIS நம்பர் பார்க்குறீங்க. சில பிராண்ட்ஸ் அந்த நம்பரை ஜனவரிக்கு அப்புறம் வாலண்டரியாக கூட யூஸ் பண்ணி. மெயினாக பார்க்க வேண்டியது FSSAI நம்பர் தான். அது இருந்தாலே அந்த ஃபுட்டும் அந்த ஃபுட்டு வர கண்டெய்னரும் சேஃப், ஃபுட் சேஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்மிங் பேக் டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், பெட் பாட்டில்ஸ் தட் வி யூஸ் இன் கிச்சன். ஸோ கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் 3 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட், பெட் பாட்டில்ஸ். பெட் பாட்டில்ஸ்னாலே BPA ஃப்ரீ மென்ஷன் பண்ணுறாங்க. PETனாலே BPA ஃப்ரீ தான். ஸோ இது இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது விஷயம், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். அஃப்கோர்ஸ் இது மேண்டட்ரி கிடையாது, இருந்தாலும் பிராண்ட் லெவலில் அவங்க தைரியமாக வெளியில் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இது FSSAI நம்பர். இதுதான் மூணாவது. இந்த 3 இருந்தாலே இந்த பிளாஸ்டிக் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லேபிளில் இவ்வளோ விஷயங்களை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாஸ்டிக் போர்டில் வீட்டில் சரியாக யூஸ் பண்ணலன்னா அதனால நிறைய கெடுதல் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். BPA ஃப்ரீ ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம்? ஹாட்டான ஐட்டமோ இல்லை கொஞ்சம் வார்மாக இருக்கிற ஐட்டமோ ஸ்டோர் பண்ணவே கூடாது. காய்கறி கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக பண்ணலாம். இது சேஃப் தான். கோல்டு டெம்பரேச்சரில் பிளாஸ்டிக்கில் எந்த மாற்றமும் நடக்காது. ஒன்லி கன்சர்ன் இஸ் வார்ம் அண்ட் ஹாட் ஐட்டம்ஸ். இதை தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. சில பேர் ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் கடாயில் இருக்கும், அதை அப்படியே சூடாக எடுத்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஹாட் ஆயில்ஸ் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஆயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரூம் டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா அது அகெயின் இது மைக்ரோ பிளாஸ்டிக் லீச் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்தியாவில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல பலவிதமாக அதை வந்து ஹியூமன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பேக்கிங்லேயோ வேர் ஹவுஸ்லேயோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ கையால் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய பேரோட கான்டாக்ட் அதில் டச் அதில் இருந்திருக்கும். மேனுஃபேக்சரிங் அப்போயே நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, பிளாஸ்டிக் மேக் பண்ணுறதுக்கு, பாட்டில் அதை மோல்டு பண்ணுறதுக்கு, அதில் லேபிளிங் அப்போது பாலிஷ் பண்ணுறதுக்கு, இப்படி எல்லா ப்ராசஸ்லேயுமே கெமிக்கல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸோட காக்டெயில்ஸ்,
ஃபுல்லாகவே இந்த மைக்ரோ டஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். நல்லா டிஷ்வாஷ் சோப் போட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டரில் நல்லா அலசிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ண. அது வரைக்கும் பாய்.